வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இரவு உணவை பற்றி நான் கொஞ்சம் ஒரு சிறு சிந்தனை செய்யலான்னு இருக்கிறேன். இந்த இரவு உணவை நம்ம எப்படி எடுக்கணும், அது எப்படி எடுத்தால் நமக்கு நன்மை பயக்கும், அதில் தான் இந்த உணவு கலாச்சாரத்தில் தான் நம்ம சிறு தவறான பழக்கங்களால நம்மளுடைய உடல் பருமன் ஆயிடுச்சு. அதில் முக்கியமான ஒரு காரணம் இரவு உணவை எடுக்கிறதுல. ஸோ இந்த இரவு உணவு என்னைக்குமே ரொம்ப லைட்டாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டான ஒரு உணவாக தான் இருக்கணும். இரவு உணவு ரொம்ப ஹெவியாக மசாலாவா இல்லை ரொம்ப ஹையில் வறுத்த ஃப்ரை பண்ண ஐட்டங்களாக எதுவுமே இருக்கக்கூடாது. அதுமாரி பிரியாணி போன்ற உணவுகளை இரவில் சாப்பிடவே கூடாது. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் மாறி வருகிற இந்த கலாச்சாரத்தில் இரவில் தான் அதிகமான பார்ட்டி பப்பு இதுக்கெல்லாம் போகிறாங்க. அதிகமான மசாலா, அதிகமான காரமான உணவுகள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றது எங்கன்னா இந்த பார்ட்டி பப்புகளில் தான். ஸோ இந்த கலாச்சாரத்துலேருந்து நம்ம எப்போ விடுபட போகிறோம்னு நமக்கு தெரில. இதனால தான் மெயினாக இரவில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உணவு கன்சியூம் பண்ணுறோம், எவ்வளோ உணவு நம்ம எடுத்து நம்ம உடலுக்கு கொடுக்குறோம். நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் இரவு தூங்குறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்குது. அது தூங்கி ஓய்வு எடுக்கணும். அது ஓய்வு எடுக்கும் போது தான் மறுநாள் நமக்கு அந்த உடம்பு பாடி சரியான ஒரு கண்டிஷனுக்கு நமக்கு மற்ற வேலைகளை செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த இரவு ஃபுல்லாக நம்ம சுற்றிக்கிட்டோம், படம் பார்த்துக்கிட்டு, நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இப்படி ரொம்ப அந்த இரவு தூங்காமல் இருக்கிறதே உடல் பருமனுக்கு மிக 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 முக்கியமான காரணம். இரவில் தூங்காமல் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை சாப்பிட்றது தான். சரி, இரவுங்கிறது ரொம்ப அமைதியாக தூங்கி அந்த உடல் உறுப்பு உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் ஒரு வேலை கூட கொடுக்காம அது பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் அது தன் வேலையை அழகாக செய்யும். ஆனால் இரவில் தான் என்ன செய்கிறாங்க, பிரியாணி போய் இரவு கடைகளில் போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் ரிசப்ஷன்லாம் இரவில் தான் கொடுக்குறாங்க. இரவு விருந்து தான் இப்போ நடைமுறையில் கலாச்சாரமாக இருக்குது. இரவில் ஏன் விருந்து கொடுக்குறாங்கன்னு எனக்கே தெரில. ஒரு பகலில் தான் விருந்து, அதுவும் இரவு விருந்து லைட்டாக இருந்துட்டா பரவாயில்ல. இரவு விருந்து தான் கிட்டத்தட்ட சிக்கன் மட்டன், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எல்லா பிரியாணி வகை, எல்லா தோசை வகை, எல்லா பரோட்டா வகை, எல்லா வெஜிடேரியன்ல என்னென்ன வகை, ஐஸ்கிரீமு, பாப்கார்னு எல்லாம் ராத்திரியில தான் கொடுக்குறாங்க. இந்த ராத்திரி கொடுக்குற உணவை மாற்றி பகலில் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அது உண்மையிலே நலம் பயக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த இரவு உணவை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம உடலுடைய பருமனுடைய தன்மையும் அமையும். அதே மாதிரி ஜீரணம் ஆகாம உணவு நம்ம உடல்ல தேங்கும் போது நமக்கு கண்டிப்பா உடல் பருமனாக வாய்ப்பு இருக்குது. அதே போல இரவு உணவு 6 மணிக்கு முன்னாடி இல்லை ஒரு 7 மணிக்கு முன்னாடி எடுத்துடணும். இரவு